கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் இல்லை, மெத்தனால் என்று சொன்னது போல மக்களின் வாழ்க்கை விஷயத்தில் வார்த்தை விளையாட்டு விளையாடக்கூடாது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கள்ளச்சாராயத்துக்கும் உயிரிழப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மாவட்ட ஆட்சியர் கூறுவதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், சிகிச்சையில் இருப்போருக்கு மருத்துவம் அளிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடர்பில் இருப்பதாகவும் அதன் விற்பனையை அமைச்சர் முத்துசாமி தடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2 அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.